இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆர்ட். ரொம்ப நாளாக நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஆர்ட் தான். லைக் என்னோடய ஃபேவரட் கிரியேட்டரான காக்ஸ் அப்படின்றவரோட ஆர்ட் ஸ்டைலில் என்ன வந்து அவர் ஆர்ட் ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் பண்ண போகிறோம். ஸோ இது வெறும் நான் மட்டும் வரைஞ்சா நல்லா இருக்காது. என் கூட சேர்ந்து ஜெமினை, கிளாட், அப்புறம் ChatGPT எல்லோரும் சேர்ந்து வரைய போகிறோம். ஸோ இதில் எது பெட்டர்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த வீடியோ. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. அன்றைக்கி நைட் காக்ஸ் ஆர்டிஸ்டோட இன்ஸ்டா பேஜை ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு பார்த்து சடனாக ஐ காட் அன் ஐடியா. லைக் ஏஐ ஆர்ட் ஃபீல்டில் என்னெல்லாம் பண்ணுதுன்றதை பற்றி யோசித்தேன். ஸோ ஒய் கான்ட் மேக் அ வீடியோ அபவுட் இட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒய் பர்டிகுலர்லி காக்ஸ் ஆர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஆர்ட் பண்ணியிருக்கேன், பட் காக்ஸ் ஆர்டிஸ்டோட அந்த ஸ்டைலில் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ அதான் மீ விசஸ் அதர் பாப்புலர் ஏஐலாம் என்ன பண்ணுது அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஹவ் இட் ஸ்டார்டட்னா, ஒரு லிஸ்ட்டில் எனக்கு என்னெல்லாம் அந்த ஸ்கெட்சில் வேணுன்றதை பற்றி நோட் பண்ணிக்கிட்டேன். தென் ஆஃப்டர் தட் மேட் அ ரஃப் ஸ்கெட்ச். தென் ஆஃப்டர் தட் என்ன கலர்லாம் வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். தென் ஃபைனலி மேட் த மெயின் ஸ்கெட்ச். பிஃபோர் ரிவீலிங் த மெயின் ஸ்கெட்ச், மற்ற ஏஐலாம் என்ன பண்ணியிருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ வந்து இப்போ நம்ம ப்ராம்ப்ட் பார்ப்போம். ஸோ இதுதான் என் ப்ராம்ப்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ChatGPTயில் காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இதை அப்படியே ப்ராம்ப்ட் சென்ட் பண்ணுவோம். அப்படியே கிளாட்லேயும் போட்டுடலாம், ஜெமினிலையும் போடலாம். ஆஃப்டர் கிவிங் தட் ஸ்மால் ப்ராம்ப்ட், மூணுமே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாட் என்ன பண்ணியிருக்குன்னா, இட்ஸ் லைக் அ எஸ்விஜி கைண்ட். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே எஸ்விஜியில் தான் அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ ஜெமினி ஜென்ரேட் பண்ணியிருக்கு, விச் இஸ் ஓகே தான். அண்ட் ஃபைனலி ChatGPT. ஆக்சுவலி ChatGPT ஜென்ரேட் பண்ண திங் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மூணுத்தில் எது வின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPT. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டன். காக்ஸ் ஆர்ட் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ என்னால் பண்ண முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். ஸோ அதான் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மூணுமே ஜென்ரேட் பண்ணிச்சு. அது ஒரு சின்ன ப்ராம்ப்ட் தான், பட் இருந்தாலும் மூணுமே ஜென்ரேட் பண்ணிருந்துச்சு. கிளாட் பார்த்திங்கன்னா எஸ்விஜியில் பண்ணிருந்துச்சு. ஜெமினி அண்ட் ChatGPT ஆக்சுவலி நல்லாவே பண்ணிருந்துச்சு. பட் நம்ம யோசித்து பார்த்தா இட் வாஸ் ஆல்வேஸ் நாட் அபவுட் த எண்ட் திங்கில். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதில் நமக்கு எண்ட் ஓகே இம்பார்ட்டன்ட் தான், அது இல்லைன்னு இல்லை. பட் எண்ட் மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். எண்ட் அப்படின்றது ஒரு பார்ட். லைக் இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், அதில் வந்து இப்படி எண்ட் அந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாமா, ப்ராடக்ட் வந்து ஒரு பார்ட்டு தான். இட் வாஸ் ஆல்வேஸ் அபவுட் த ப்ராசஸ்ன்னு தான் நான் நினைப்பேன். இப்போ லைக் நான் வந்து வரைஞ்சேன் அண்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சி. லைக் க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு அந்த ப்ராசஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ராடக்ட் அந்த எண்டு வந்து எப்படி இருந்தாலும் லைக் அது தப்பாகவே போயிருந்தாலும் எனக்கு அது ஒரு மெமரியை கொடுத்துருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஓகே, எனக்கு வந்து லாஸ்ட்டாக முக்கியம்தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் அந்த லாஸ்ட் மட்டும் முக்கியம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். இட் வாஸ் ஆல்வேஸ் அபவுட் த ப்ராசஸ், நாட் ஓன்லி அபவுட் த ரிசல்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.